12th அக்கவுண்டன்சியோட சாப்டர் 3ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 15 பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ராடக்ட் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து பெருக்கு தொகை முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து 12th கொஸ்டின் போடுறோம்ல, அதே சம் தான், அதே மாதிரி கொஸ்டின் தான், அதே 12% தான், அதே மாதிரி மந்த்ஸ் நம்பர்ஸ் தான். இதே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் மெத்தட்ல போட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் மெத்தட் கீழ தான் சம் போட போறோம். அதாவது தமிழ்ல பெருக்கு தொகை முறை கீழ வந்துட்டு எப்படி போடணும் அப்படிங்கிற ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்துட்டு டேட் ஆஃப் டிராயிங்ஸ் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அமௌண்ட் எவ்வளோ ரூபாய் வித்ட்ரான் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பீரியட் எவ்வளோ இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி எழுதணும். ஃபைனலா ப்ராடக்ட். டேட் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தான் மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். கொஸ்டின் அப்படியே காப்பி பண்றோம். வேற எதுவும் இல்ல. 6000, 4000, 5000 அண்ட் லாஸ்டா 2000. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பீரியட் கால்குலேட் பண்ண போறோம். மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மாசம் இருக்கு. ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு 7 மாசம் இருக்கு. செப்டம்பர்லேருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ கேப்ல 4 மாசம் இருக்கு. டிசம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு மாசம் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணி எழுதணும். ஸோ 6000 இன்டூ 10 60,000, 4000 இன்டூ 7 28,000, 5000 இன்டூ 4 20,000, 2000 இன்டூ 1 2000. ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தா 1,10,000 வருது. இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ப்ராடக்ட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ 1/12. இதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. தமிழ்ல எடுப்புகள் மீதான வட்டி இஸ் ஈக்குவல் டு மொத்த பெருக்கு தொகை இன்டூ ஆண்டு வட்டி விகிதம் இன்டூ 1/12. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 1,10,000 இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற 12% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை நம்ம எழுதிக்கலாம். இன்டூ 1/12. 12 கேன்சல் ஆக 2 0க்கு 2 0 போக பேலன்ஸ் வந்து 1100 ருபீஸ் இருக்கு. இதுதான் வந்து ஆன்சர். இதான் நம்ம அந்த சம்லையும் கண்டுபிடிச்சிருப்போம். பட் இங்கே வந்து ப்ராடக்ட் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறோம். இதே மாதிரி எக்ஸசைஸ்ல சம் நம்பர் 12 போட்டிருப்பீங்க. அதே கொஸ்டின் தான் வந்துட்டு 15க்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம இந்த சம்மை ப்ராடக்ட் மெத்தட்ல போட்டு காட்டணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.